மகேஷ் மகேஷ் என்னங்க? சட்னி வைக்கலையா? வச்சிருக்கங்க. போய் எடுத்துட்டு வா. மகேஷ் என்ன யோசனையில இருக்க? சட்னி ஊத்து. ஏய் மகேஷ், சட்னி ஊத்த சொன்னா சாம்பார் ஊத்திக்கிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? இல்லங்க, காலையில வீட்டை திறந்து போட்டு போயிட்டீங்களா, அதான் அதே நினைப்புல இருக்கு. அதனால என்ன மகேஷ், நம்ம வீடு யாரு வரப்போறது? இல்லங்க, நான் பயந்துட்டேன். சரி, இனிமே அந்த மாதிரி பண்ணல. அதுக்கு சொல்லலங்க, காலையில போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. என்ன மகேஷ், அவசரம்னு போன் வருது. யாருன்னு பார்த்தா திவ்யா மேடம் வயிற்று வலியால துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு பார்த்தா நீ அசந்து தூங்கிக்கிட்டு இருக்க. புள்ளதாச்சி பொண்ணாச்சு, தூங்கட்டுமேனு விட்டுட்டு போயிட்டேன். சரி போனீங்க, மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. அங்கேயே பேசிட்டு இருந்தா. நிறுத்து மகேஷ், உன் மனசுல உள்ளது என்னன்னு சொல்லு. ஏன் மனசுலயா? என்ன? பரவாயில்ல, உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிடு. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. என்னங்க சொல்றீங்க? நான் என்ன சொல்லணும்? பேசணும்னா போய் பேச வேண்டியதானே. எதுக்கு வயிற்று வலி மாத்திராதுன்னு போய் சொல்லணும்? அதானே. நான் அப்படி சொல்லவே இல்லையேங்க. என்ன மகேஷ், எதையும் சொன்னாதான் தெரிஞ்சுக்கணுமா? ஒரு பேச்சு ஒரு பார்வை அது போதாதா? அப்போ என்னையும் திவ்யா மேடத்தையும் சந்தேகப்படுற, அப்படித்தானே? என்னங்க? இல்ல மகேஷ், சாதாரணமா நன்றி உதவி இப்படி எதுவுமே தெரியாத பொண்ணுங்க என்ன ஏதுன்னு தெரியாம பேசுறது சகஜம்தான். ஆனா நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்ல. இல்லங்க, நான் அப்படி இல்ல நினைக்கல. இல்ல மகேஷ், ஒரு ஆணு பொண்ணு தனியா நின்னு பேசுனா இந்த உலகம் தப்பாதான் நினைக்கும். ஆனா என்னை திவ்யா மேடத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்ட நீ எங்களை போய் தப்பா நினைக்கிற பாரு. கஷ்டமா இருக்கு மகேஷ். தப்பு மகேஷ், ரொம்ப தப்பு. இப்படி சாப்பிடும்போது கை கழுவுறீங்க? ஏங்க உங்களை பத்தி பேச உங்களுக்கு இப்படி கோவம் வருது? நேத்து அப்படிதான் சாப்பிடாமே படுத்துட்டீங்க. இப்ப நான் என்ன ஏதுன்னு கேட்டது தப்பாங்க? என்ன ஏதுன்னு கேட்டது தப்பு இல்ல மகேஷ். ஆனா உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுற பத்தியா, அதுதான் தப்புங்கிற. நேத்து வரைக்கும் திவ்யாக்கா திவ்யாக்கா அப்படின்னு அவங்க கிட்ட பாசத்தை காட்டினேன்ல, அவங்க உங்ககிட்ட சொல்லத்தானே செஞ்சாங்க கடுமையான வயிற்று வலின்னு. ஏக்கா என்னாச்சுன்னு ஒரு வார்த்தை நீ அவங்க கிட்ட கேட்டுக்கலாம்ல. அதை விட்டுப்புட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு ஏன் மாத்திரை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் எதுக்கு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு என்னைய வந்து கேக்குற. தப்பு மகேஷ், தப்பு. நீ எந்திரி, எந்திரி, நான் சொல்றேன். நீ முதல்ல எந்திரி சொல்றேன். எந்திரி, கிளம்பு. சந்தேகம்னு ஒண்ணு வந்தா நான் நியாயமானவனா இருந்தா அதை தீர்த்து வைக்கணும். ஏங்க இப்படி பேசுறீங்க? பேசல, நீ என்ன பேச வச்சிட்ட. அப்போ நான் காலையில மாத்திரை வாங்கிட்டு வந்த மாதிரி அது பொய். அதானே உன் நினைப்பு. வா, இப்பவே அது என்ன நான் சொல்றேன். வா. என்ன இன்னும் உங்களை காணுமே? பயப்படாதீங்க, அதான் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி விலாவரியா சொல்லியாச்சுல. அவங்க நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்காங்க. இல்ல, அவங்க கிளம்பியாச்சுங்கிற விவரம் தெரியும். வர வழியில குமார் ஆட்கள் அமிச்சு, அது ஒண்ணுதான் எனக்கு பயமா இருக்கு. அதான் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்றீங்கல்ல, அப்புறம் என்ன பயம்? கவலைப்படாதீங்க, வந்துருவாங்க. பெரியப்பா. வாம்மா. அம்மா நீங்க எப்படி இங்க? அண்ணன் ஃபோன் பண்ணுச்சுப்பா. ஓ, அம்மா சம்பந்திக்கு இங்க நடக்கிற விவரம்லாம் தெரியுமில்ல? நம்ம தான் தாலி எடுத்து கொடுக்கணும்னு தாலியை கொடுத்து விட்டாருப்பா. இத பாருமா, இங்க எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிருக்கோம், தாலி உள்பட. இருந்தாலும் நெல்லி ஆண்டவர் கொடுத்த தாலி தான் கட்டணும், அதுதான் முறை. அம்மா, அவரு என் கண்ணு முன்ன நெல்லி ஆண்டவரா தெரியலம்மா, அந்த ஆண்டவனா தான் தெரியுது. நீ வந்திருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. உங்க அம்மாவுக்கு எங்க வீட்டுல பொண்ணு கொடுக்கலன்னு ஒரு கோபம், அது நியாயமானதுதான். அதனால்தான் எங்க குடும்பத்தோட ஒட்டு வேண்டாம் உறவு வேண்டாம் அவங்க நினைக்கிறாங்க. காம்போட புருஷன் மூர்த்தி அவரும் அப்படியே தான் நினைக்கிறார். ஏன்னா அவர் அம்மா புள்ள. ஆனா நெல்லி ஆண்டவர் பொண்ணு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, பொண்ணு எடுத்திருக்கோம் இல்ல.
இந்த வீட்டுல நல்லது நடக்கணும் இவங்களால தான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதே மாதிரி தான் நீயும். நான் சொல்றேன், நீ அப்பா பொண்ணு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ வந்தது. என்ன காமு? ஏன் காமு? ஏம்மா ஏன் அழுகுற நீ? ஏன்? பெரியப்பா, மாமாவை பார்க்க முடியலப்பா. இத சொல்லி எழக்கூட எனக்கு யாரும் இல்ல. இத்தனைக்கும் காரணம் எங்க அப்பா தான். அவர் இன்னும் மாறலப்பா. என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி நிம்மதியாவே இருக்க விடல, அப்படி படுத்தி எடுத்தாரு. என் கல்யாணத்துக்கு அப்புறம் கிடைச்சது மாமனார் இல்ல, அப்பா. அப்படிப்பட்டவரு இப்ப ஹாஸ்பிட்டல் அடிபட்டு கிடக்குறாருன்னா அதுக்கு காரணம் என்ன பெத்த அப்பா. ஒரு பொண்ணு புகுந்த வீட்லயும் இருக்க விடாம, பிறந்த வீட்லயும் வாழ விடாம தவிக்க விடுற ஒரு அப்பா இவருதான்பா. இவரு மாறலப்பா, அப்படியே தப்பா இருக்காரு. காமு, உன்னை பொறுத்தவரை தான் உங்க அப்பா மாறல. என்ன பொறுத்தவரை மாறிட்டாம்மா. அண்ணன் அண்ணன் கூப்பிட்டுக்கிட்டு பாசத்தோட என் மேல உசுரா இருந்தாம்மா. இப்ப என்ன ஜென்ம விரோதியா பாக்குறான். என்ன வயசுல பெரியவங்க கூட சொக்கலிங்கன்னு பேர் சொல்லி கூட்ட கோவிச்சு போமா அவன். இப்ப வாய்க்கு வாய் டே சொக்கலிங்கம் டே சொக்கலிங்கன்னு. இந்த கல்யாணத்தை நாங்க நடத்தி காட்டணும்னு ஆசைப்படலமா. நான் சம்பந்தி மனசுக்கு சம்பந்திக்காக இதை நடத்தணும்னு ஆசைப்படுறேன். ஆமாம்மா. நிக்கிறாங்களா அந்த இடத்துல பட்டியா? என்னங்க இறக்கி விடுங்க. மச்சான் உங்களை தான். ஏய் இருப்பா, யாரம்மா கூப்பிட்ட நீ? அவரைத்தான். போ இறக்கி விடு. நான் உங்களை மாதிரி கோர்த்து விட முடியாது. அம்மாடி வாங்க ரமேஷ், ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஒண்ணும் இல்ல மாமா. கோபி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? நல்லபடியா முடிஞ்சுப்பா. கடைசியா ஒரு போன் வந்துச்சு. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. எங்களை அவ்வளவு மரியாதை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அந்த போனை பண்ணது யாரு தெரியுமா? ஐயா தான். வணக்கங்க. இதுதான் என் மகன் கோபி. அப்படியா? சொக்கலிங்க ஐயா வந்து ரொம்ப ராசியானவர். எங்க பரம்பரையில நடந்த எல்லா கல்யாணமும் இவரோட நாதஸ்வர தலைமையில தான் நடந்தது. அது மட்டும் இல்ல, ஐயாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வீட்டுக்கு போன் வந்தது. என் வைஃப் கிட்ட சொன்னேன். அவ எதுவுமே பேசாம உடனே போய் பாருங்கன்னா அடுத்த நிமிஷமே வந்து நிக்கிறேன். இந்த பிரச்சனை மட்டும் இல்ல தம்பி, வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் முதல்ல வந்து நிப்பேன். பெரியப்பா, வாடா கண்ணு, வா 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 வா. எந்திரி எந்திரி. என்ன நீ மூணாவது மனுஷன் மாதிரி கையெடுத்து கும்பிடுற? உங்க அப்பா நான் உன்னை அப்படி தனியா விட்டுருவோமா நாங்க? இங்க பாரு, உனக்காக எத்தனை பேர், உங்க பெரியமா பாட்டி அத்தை மாமா அத்தனை பேர் வந்திருக்காங்க. கல்யாண பொண்ணு அழுவ கூடாது, சீக்கிரமா தயாராகணும். என் வாழ்க்கைய போச்சுன்னு நினைச்சேன்க்கா. இப்போ பெரியப்பாவும் கோபி அண்ணனும் இருக்கிறாங்கல்ல, நமக்கு எந்த கெடுதலும் நடக்காது பாருமோ. பெரியப்பா சொல்ற மாதிரி இங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனா நம்ம அம்மா அப்பா இல்லாது எனக்கு கஷ்டமா இருக்குக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அம்மா அப்பா இருக்காங்கன்றத மறந்துரு. சரி வா போலாம். அது சரி, இந்த பொண்ணு யாரு? இவரு என்ன கடத்தி தூக்கிட்டு வந்துட்டாரு. என்னப்பா அது கடத்திட்டு வந்துட்டாருன்னு சொல்லுது? ஏய், உன்னை போப்போன்னு தானே சொன்னேன். நீயே தானே இங்க பின்னாடி வந்த. இங்க வந்து இப்படி சொல்ற? உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? அத அப்படி சொல்லு. கடத்திட்டு வந்த ஏன் சொல்ற? சார் கோவப்படுறாருல. ஏமா, இதுக்கு பேரு கடத்திட்டு வந்ததா? நீயா ஓடி வந்தது? சரி சரி, இந்த கல்யாணம் முடியட்டும், அப்புறம் உன்னை அவனை விசாரிக்கிறேன். ஏன் ஃப்ளோரக்கா இவ்வளவு பெரிய ஆபரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கான், ஒரு ஆராய்ச்சி எடுக்க கூடாதா? ஏற்கனவே ஆபரேஷன் பண்ண மாதிரி தான் நடக்கிற. அப்படியே கரெக்டா சொல்லிட்டீங்க. நீங்க இவங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு உங்களுக்கு ஆர்த்தி வேறையா? பிரேசுடன் அப்பா என்ன சொல்றான்னு பாக்கலாம். ராகினி வா போ. நீங்க முன்னாடி போங்க, நான் நீங்க நடக்கிறத பார்க்கணும். உனக்கும் பிடிச்சிருச்சா? ஐயோ, கைய விடுங்க. எங்க கூட்டு போறீங்க? வா சொல்றேன். எங்கங்க? வா சொல்றேன்னு சொல்றேன்ல. அண்ணே சொல்லுங்க. நீங்க காலையில கடை திறக்கிறப்போ நான் உங்க கடைக்கு வந்தேனா? ஆமா வந்தீங்க. வந்து மாத்திரை வாங்கினா? ஆமா வாங்குனீங்க. என்ன மாத்திரை வாங்கினேன்? வயிற்று வலிக்கே மாத்திரம் வாங்குனீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. நன்றிண்ணே, ஒன்றும் இல்லை. வா. இப்ப சொல்லு, இதுக்கு என்ன சொல்ல போற?
என்னங்க நான் ஏதோ கேட்டதுக்கு நீங்க இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஏதோ கேட்டதுக்கா? என்ன மகேஷ், திவ்யா மேடத்தை நான் வச்சிருக்கேங்கிறதையா? நானா மகேஷ் காதை பொத்தனும்? ராமருக்காக சீதை தீ குளிச்சா, என்னைய நிரூபிக்க உன்னை கடைக்கு தான் கூட்டிட்டு வர முடிஞ்சது. வேணா சொல்லு, நானும் தீ குளிக்கிறேன். எல்லாமே தப்பா போச்சு. திவ்யா மேடம் எவ்வளவு நல்லவங்க. நான் உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தப்போ கல்யாணம் ஆகலன்னு பொய் சொல்லி தான் வேலைக்கு சேர்ந்தேன். அவங்க ரூல பேச்சுலர் தான் வேலைக்கு சேர்க்கணுங்கிறது. ஏன்னா அப்பதான் 24 மணி நேரமும் தேவாசார பாத்துக்க முடியுங்கிறதுக்காக. ஆனா உங்க அண்ணன் கோபி என்ன தேடி வந்து நான் கல்யாணம் ஆனவன்னு சொல்லி எல்லா பிரச்சனைக்கும் ஆளாக்கிட்டாரு. இப்ப புரியுது மகேஷ், நீ மட்டும் இல்ல உங்க குடும்பமே என்னை சந்தேகப்பட்டிருக்கீங்க. நான் என்ன தொழில் பண்றேன், ஏது பண்றேன், எங்க இருக்கேன், உங்க குடும்பமே சேர்ந்து தேடி இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் அயோக்கியா நான் தெரிஞ்சிருக்கிறேன்ல. எல்லாம் தெரிஞ்சதும் நான் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு உன்னை கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படித்தானே? உங்களை எல்லாம் எவ்வளவு நம்பிக்கையோட நான் பார்த்தேன். இப்படி எல்லாரும் என்னை சந்தேகப்பட்டுட்டீங்களே. எல்லாத்துக்கும் மேல நான் கல்யாணம் ஆனவன்னு உங்க அண்ணன் வந்து போட்டு கொடுத்து கூட அப்பவும் திவ்யா அம்மா என்னை மன்னிச்சிட்டாங்க. ஏன் மன்னிச்சாங்கன்னு தெரியுமா? எங்களுக்குள்ள தப்பான உறவு இருக்குங்கிறதுக்காகவா? அப்படி சொல்லவே இல்லைங்க. கேட்கவே கஷ்டமா இருக்குங்க. உங்க கால்ல விழற அப்படி எல்லாம் பேசாதீங்க. இல்ல மகேஷ், உன் கண்ணு போய் சொல்லுது, உன் மனசு போய் சொல்லுது. இத்தனைக்கும் திவ்யா மேடம் தான் உன்னை கூட்டிக்கிட்டே வர சொன்னாங்க. பாவம் மகேஷ் தனியா இருப்பாங்க. இத்தனை நாளா உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்பதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சே. போங்க, போய் மகேஷ கூட்டிக்கிட்டு வாங்க. உங்க பக்கத்திலே வச்சுக்கிறீங்கன்னு சொன்னது திவ்யா மேடம் தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் அவங்க கிட்ட பொய் சொன்னேங்கிறதுக்கு அவங்க எங்கிட்ட கோச்சிக்கல. ஒரு புள்ளதாச்சி பொண்ண தனியா விட்டுட்டு இங்க வந்து இருக்கிறீங்களா எங்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த வீட்டுல தேவாசார் இருக்காரு, தேவாசாரோட அப்பா அம்மா இருக்காங்க. இப்படி எதையுமே யோசிக்காம முட்டாள்தனமா இப்படி நஞ்ச விதைச்சிட்டே மகேஷ். இனிமே திவ்யா மேடத்தை நான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்ன நினைப்பு வரும்? ஐயோ என் பொண்டாட்டி எங்க 2 பேரும் சேர்த்து வச்சு பேசுறாங்கிற நினைப்பு தானே வரும். மனசு குரங்கு மகேஷ். இப்ப மரத்தை காட்டி என்னை தாவ சொல்ற. சே, நானும் அவங்களும் ஒன்னா? கடவுளே, கேக்குறதுக்கு அருவருப்பா இருக்குதே. தெரியாம சொல்லிட்டேங்க, என்ன மன்னிச்சிடுங்க. தெரியாம சொல்லிட்டியா? எப்படி மகேஷ், எப்படி உனக்கு இப்படி அசால்ட்டா சொல்ல முடியுது? சரி, கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. உன்னை இப்படி வேற யாரு கூட சேர்த்து வச்சு தப்பா பேசிட்டு சாரி மகேஷ்னு சொன்ன, நீ சிரிச்சுக்கிட்டே சரிங்கன்னு சொல்லுவியா? மகேஷ், நீ பேசுனது களங்கம். பொம்பளைக்கு தான் கருப்பா, ஏன் ஆம்பளைக்கு கிடையாதா? மகேஷ், சீரியஸா சொல்றேன். இப்படி ஒரு நினைப்பு மனசுல இருந்தா இங்கேயே சொல்லிடு. இப்பதான் அவங்க கிட்ட சொல்லிட்டு பொட்டியை கட்டிக்கிட்டு நம்ம 2 பேரும் காரை குடிக்க போயிடலாம். பிச்சை எடுத்தாவது நான் உன்னை காப்பாத்துவேன் மகேஷ். நான் உங்களை தப்பாவே நினைக்கலங்க. இத உன் மனசுக்கு சொல்லு மகேஷ். கேட்ட எனக்கு தூக்கம் போச்சு, ஏன் நிம்மதியே போச்சு. ஐயோ, என்ன பண்ண போறேன்னு எனக்கு புரியல. வா, வான்னு சொல்றேன்ல. ஓம் பூஸ்வாஹா அக்னயே இதன் நமஹ. ஓம் புவஸ்வாஹா வாயுவே இதன் நமஹ. ஓம் சுபஸ்வாஹா சூர்யாய இதன் நமஹ. ஓம் பூர்புவஸ்வாஹா அக்னயே பிரஜாபதயே இதன் நமஹ. ஓம் அக்னயே ஸ்வாஹா அக்னயே இதன் நமஹ. ஓம் கிருஷ்ணவே ஸ்வாஹா கிருஷ்ணவே பரமாத்மனே இதன் நமஹ. ஓம் சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய இதன் நமஹ. ஓம் பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதயே இதன் நமஹ. ஓம் அண்ணா, எல்லாம் நல்லபடியா நடக்குதுல, அப்புறம் என்னண்ணே? இல்ல ஒண்ணும் இல்ல, இருக்க வேண்டியவங்க இல்லையே புஷ்பா. மயிலும் தெய்வானையும் இல்ல இங்க இருக்கணும். அந்த முட்டா பையன் என் பேச்ச கேட்டிருந்தேன்னா இந்த கல்யாணம் இப்படியா நடக்கும்? ஊரையே கூட்டு ஆசீர்வாதம் பண்ண வச்சு பிடிவாதம். தன் பிள்ளைங்க வாழ்க்கையை தானே நாசம் பண்ற அளவுக்கு ஒரு பிடிவாதம். விடுங்கண்ணே, அவர் கூற அவ்வளவுதான், விடுங்களேன். மனசு கேட்கல புஷ்பா. இது பேரு பாண்டி போனதுக்கு அப்புறம் வீட்டுல ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் வேகமா இதை பேசி முடிச்சோம். என் மேல இருக்கிற கோபத்துல சம்பந்தி கிட்ட போய் கத்தி சண்டை போட்டு பிரச்சனையாக்கி சேச்சே. அண்ணா, அவர் மனசுல அவர் என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோண்ணே. நம்ம பரம வாழ்க்கையை நம்ம காப்பாத்திட்டோம்ல. அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கு. ஆனா கூடவே என் பயம், இது முடிஞ்சா அவன் புறப்பட்டு வந்துருவானே மயிலு இழறைய கூட்டிக்கிட்டு. ஐயோ, எப்பதான் அவன் என்ன புரிஞ்சுக்க போறானோ புரியல. இல்லண்ணே, ஒரு நாள் அவர் கண்டிப்பா உங்களை புரிஞ்சுப்பாரு. ஏன் புருஷன் இத்தனை நாள் உங்களை புரிஞ்சுக்காம தானே இருந்தாரு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிக்கல, அதே மாதிரி அவரும் உங்களை புரிஞ்சுக்குவாருண்ணே. ஆமாண்ணே.
இல்ல புஷ்பா, என் மனசுக்குள்ள வேற ஒரு பயம் ஓடிட்டு இருக்கு. என்னண்ணே? ஆமாம்மா, இப்ப பரமு நாம கூட்டு வந்துட்டோம். மயிலும் தேவானியும் அங்க இருக்காங்க. அந்த குமார் ஆட்களை விட்டு பொண்ணு காணாம போன வெறியில அவன் எதையாவது பண்ணி வச்சான யாரு? அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காதுண்ணே. அதான் கோபி அவ்வளவு விவரமா சொன்னால. ஏன் ராசப்படம் கூட சொன்னார்ல, அன்னைக்கே பரம அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல இஷ்டம் இல்லைண்ணே. அப்புறம் என்னண்ணே? அதுக்கு இல்ல, ஒரு தகவலும் இல்லையா, அதை நினைச்சுதான் குழம்புறேன் நான். ஒருவேளை அவன் வரதா இருந்துச்சுன்னா நாம அவன் வர வரைக்கும் இந்த கல்யாணத்தை நிறுத்தி வைக்கலாமா? என்னன்னு இது எல்லாம் கிட்டு போறதுக்கா? ஏன்? சரியா போச்சு. நீங்க மனசுல கண்டதையும் நினைக்காதீங்க. இந்த மலை போல பிரச்சனை நினைச்சோம், இன்னைக்கு பனி போல விளையலையா? முதல்ல கண்ணு தொடங்கின. அண்ணி பக்கத்துல இருக்காங்க, என்னவோ எதுவும் பதறுவாங்க. கோபிக்கு சொல்லவே வேண்டாம். முதல்ல கல்யாணம் முடியட்டும்னே, அப்புறமா மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். எப்படி